சூப்பரான டிஷ்ஷோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். நியூ கமர்ஸ் என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்க கூட கனெக்டாகவே இருக்க முடியும். சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட. அவங்க இந்த ரெசிபியும் லேர்ன் பண்ணுவாங்க. என்னோட சேனல் க்ரோத்துக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ஹார்ட் ஒர்க்கிங்க்கும் என்னோட டெடிகேஷனுக்கும் ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். எனக்கு ஒரு கிஃப்டடாக நான் ஃபீல் பண்ணுவேன். டுடேஸ் ரெசிபி வந்து பரகுடா ஃபிஷ் குருமா. பரகுடா மீன் வந்து நம்ம ஊரில் கிழங்கா மீன் சொல்லுவாங்க. 2 வகை இருக்குது. கருப்பு கிழங்கா. நான் இன்னைக்கு கருப்பு கிழங்கா மீன் எடுத்திருக்கேன். ஒரு 8 பீஸ் கிட்ட எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு குருமா பண்ண போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான இருக்கும். அதுக்கு ஒரு தேங்காய் ஃபுல்லாக திக்கு தேங்காய் பால் அரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் 10 பல் சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் 1, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியாச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், கம்மியான மிளகாத்தூள், தனியாத்தூள் 2 ஸ்பூனு, அப்புறம் ஒரு 7-8 பச்சை மிளகா தான் இந்த குருமாக்கு காரம். அப்புறம் பட்டா, கிராம்பு, ஏலக்காய் தாளிக்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் பொடி, பெப்பர் பவுடர், சால்ட், எண்ணெய்ங்க. இவ்வளோதான் நமக்கு இது தேவை. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்க ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ண போகிறோம். குருமாவில் டைரெக்டாக ஆட் பண்ண மாட்டோம். நம்ம லைட்டாக மேரினேட் பண்ணி தவாவில் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மிளகாய் பொடி, இதுவும் லைட்டாக தான் ஃப்ளேவருக்கு. சால்ட் இந்த ஃபிஷ்ஷுக்கு அளவாக சேர்த்துக்கோங்க. குருமாலையும் நம்ம சேர்ப்போம். இப்போது ரொம்ப கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பாதி லெமனில் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன் நான். ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிட்டோம். இது ரொம்ப நேரம் ஊற வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ் போதும். அந்த 5 மினிட்ஸ்க்குள்ள நம்ம எடுத்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சொன்னாலே பெரிய வெங்காயம் அதை ஒரு ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாயும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப கம்மியான எண்ணெயில் லைட்டாக டாஸ் பண்ண போகிறோம். ஆயில் ஆட் பண்ணுறேன். ஒரு 1 ஸ்பூன் ஆயில் தான். ஃபிஷ் ஆட் பண்ணிடுங்க. ஹை ஃப்ளேமில் பேன் வச்சுட்டு 1 மினிட் தான் ஒரு சைடுக்கு. மீன் டக்குன்னு குக் ஆயிரும். நம்ம கிரேவியில் வேறு ஆட் பண்ணுவோம். ஸோ 1 மினிட்டில் டர்ன் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ஃபிஷ்ஷை 2 சைடு டாஸ் பண்ணிட்டேன். 1 மினிட்க்கு ஓரளவு குக் ஆயிடுச்சு 3-4. இதோட இதை ஸ்டாப் பண்ணி இந்த பேனோடு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம குருமா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ஹீட் பண்ணியாச்சு. இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போதும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு வாசனை போன உடனே மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் தக்காளி, தக்காளி சேர்த்ததும் குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி பாதி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடுச்சு. நான் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க மீன் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப லைட்டாக பரட்டி விடுங்க. அந்த மசாலா வந்து ஃபிஷ்ஷில் கோட் ஆகணும். அந்த மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ரொம்ப லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால ஒரு 1/4 கப் தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பாலும் சேர்த்துட்டு
5 மினிட்ஸ் தான் கொதிக்க விடணும். ஃபிஷ் ஆல்ரெடி குக் ஆகிருக்கு. ஸோ 5 மினிட்ஸ் லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட பரகோடா ஃபிஷ் குருமா ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு பாருங்கள். மீன் உடையாமல் கரெக்டாக குக் ஆகி அழகாக தேங்காய் பால்லாம் திக்காயிருச்சு பாருங்கள். நான் இப்போது உங்களுக்கு இதை சர்வ் பண்ணி காமிக்கிறேன். வியூவர்ஸ், நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, க்ரீமியாக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம இப்போ சூப்பராக பிளேட்டிங் பண்ணிட்டோம். நம்மளோட பரகுடா ஃபிஷ் குருமா ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. க்ரீமியாக ரிச்சாக டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி மீன் குழம்பும் மீன் ஃப்ரை எப்பவும் யூஸ்வலாக சாப்பிட்றதுக்கு இது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நிரஞ்சனா கிச்சன் ஆல்வேஸ் ஓப்பன். உங்கள் சஜஷன்ஸையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட. நியூ கமர்ஸ் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். என் கூட நீங்கள் கனெக்டடாக இருக்கலாம். நம்ம ஜேர்னியை ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போகலாம். Thank you for watching my video. Bye bye.